Dear students, welcome back to our Weaving YouTube channel. இன்னைக்கு 8th standard refresher module second part worksheet first lesson page number 33 ல இருக்க addition and subtraction of integers அந்த worksheet ஓட evaluation question answer பார்க்க போறோம். First question பார்க்கலாம். What is given in the first question? Let's read the question. Add 7 and 5 using number line. In lower classes, we had already studied about number line. Number line பத்தி சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். ஒரு number line draw பண்ணிருக்கேன். நான் இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 0 வந்து இந்த எண்ட்ல கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா சம்ல கொடுத்திருக்கிறது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ ஆன்சரும் நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். அதனால் நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நியூட்ரல் நம்பர் 0. இந்த சைடு நெகட்டிவ்க்கு 2 நம்பர்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படலைன்றதுனால நான் நிறைய எழுதலை. நம்பர் லைனில் -2, -1, நியூட்ரல் நம்பர் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 வரைக்குமே போட்டிருக்கேன். தேவைப்பட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சம்முக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? What is the starting point here? Neutral point. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 0 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு. 0லேருந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் எங்கே இருக்கணும்னா, what is the first number given? 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 0ல் ஆரம்பித்து நீ எங்கே போய் நிற்கணும், சேரணும் 7 வரைக்கும். பாசிட்டிவ்ன்றதுனால நான் வந்து ரைட் சைட் மூவ் பண்ணுறேன். இங்கேருந்து 7 வரைக்கும் ஒரே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. 7ல் ரீச் ஆயாச்சு. நியூட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அண்ட் 5 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சம்மில் அடிஷன் ஆட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் பாசிட்டிவ் சைட் போயிட்டுருக்கேன். 5 இப்போ 7லேருந்து இன்னும் 5 ஸ்டெப்ஸு மூவ் பண்ணணும். இது அடிஷன்றதுனால திரும்ப ஃபார்வேர்டு தான் மூவ் பண்ண போகிறோம். 7லேருந்து 5 ஸ்டெப்ஸு 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1, 2, 3, 4, 5 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணிட்டேன். எங்கே முடிஞ்சிருக்கு? 12ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 12. இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். சப்ட்ராக்ட் -6 ஃப்ரம் -14. கொஷினை நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பரை சப்ட்ராக்ஷன் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம். -6 தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஃப்ரம் எதில் இருந்து? -14ல் இருந்து தான் -6ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ -14 -6 கொஷின் எழுதியிருக்கேன். -14 -6 இந்த சிம்பிள் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் இல்லையா? இது ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர் எழுதியிருக்கேன். இது ஒரு டயக்ராம் மூலியமாக ஈஸியாக புரிஞ்சுக்கலான்றதுக்காக ஒரு டிசைன் போட்டிருக்கேன். 14 டிசைன்ஸ் இருக்குது. நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் பேட்ச் உள்ள 14 டிசைன்ஸ் போட்டிருக்கேன். அவங்க சொல்கிறது சப்ட்ராக்ஷன் தான் சொல்கிறாங்க. சப்ட்ராக்ஷன் எப்படி மீன் பண்ணிக்கலாம்? இதில் இருந்து ரிமூவ் பண்ணணும். எதை ரிமூவ் பண்ணணும்? -6 தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போது இந்த நெகட்டிவ் பேட்சிலிருந்து நெகட்டிவ் தான் திரும்பி ரிமூவ் பண்ண போகிறோம். எத்தனை ரிமூவ் பண்ணணும்? 6 ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணிட்டே வரலாம். இதை கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 14 நெகட்டிவ் பேட்ச் போட்டிருக்கேன். இதிலிருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். யாரை எடுக்கணும்? அந்த பேட்சிலிருந்தே -6 பேட்ச் தான் எடுக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6 எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? நெகட்டிவ் பேட்சஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்சரில் கண்டிப்பாக நெகட்டிவ் வரப்போகுது. எத்தனை நெகட்டிவ் பேட்சஸ் இருக்குது நமக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ -14 சப்ட்ராக்ஷன், -6 என்ன ஆன்சர் வரும்? -8 ஆன்சர் வந்திருக்கும். தேர்ட் கொஷின், additive inverse of -4 is.
இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதோட ஆப்போசிட் தான் சொல்ல போகிறோம். நெகட்டிவோட ஆப்போசிட் என்னது? பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 4 தான். அப்போது என்ன ஆன்சர் வரும்? அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் 4 இஸ் பாசிட்டிவ் 4. இதே பாசிட்டிவ் 4 கொடுத்துருந்தாங்கன்னா நெகட்டிவ் 4னு எழுத போகிறோம். அப்போ தான் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 0 வரும். 4th question. For any two integers a, b, a plus b எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. a plus b ஓட ஆன்சர் எப்படி வரும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் மூலம் கூட இதை நம்ம சொல்லலாம். 3ன்றது ஒரு இன்டீஜர், 5ன்றது ஒரு இன்டீஜர். 3 plus 5 8. Again 5 plus 3 is equal to அதே சேம் 8 தான் வருது. இது a, இது b அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ இங்கே நான் 5 plus 3ன்னு எழுதியிருக்கேன். அது என்னவா வரும்? b plus a. அப்போது a plus b ஆட் பண்ணாலும் b plus a ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். அதை தான் ரூலாக கொடுத்துருக்காங்க. இப்போது a plus b is equal to b plus அதே ஆன்சர் தான் வரும் நமக்கு. தென் 5th question. Verify 3, 4 and 5 are associative under addition. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதில் அடிஷனுக்கு தான் பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அடிஷனுக்கு உள்ள அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி அசோசியேட் அல்லது அசோசியேஷன் அப்படின்ற மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாயினிங் அப்படின்ற மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 நம்பர்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஆர்டர் மாற்றி ஜாயின் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுதுன்னு வெரிஃபை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A, B, C 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு மேக்ஸ் எக்ஸிபிஷனுக்கு ஜாயின் டுகெதர் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. இப்போ யார் யார் ஃபஸ்ட்டு எப்படி ஒன்று சேர்ந்து போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்ற ஸ்டூடெண்ட்டை முதல்ல போய் பின்றவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்கள அழைச்சிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறாங்க? சி. அதுக்கப்புறம் இப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த மேக்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போயிடுறாங்க இப்படின்னு சொல்லலாம். அல்லது பி அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ஏ கூட சேர்ந்துடுறாங்க, கூட்டிகிட்டு வராங்க போய். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து சியோட வீட்டுக்கு போய் அவங்களே அழைச்சிக்கிட்டு மேக்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. அப்போ இந்த ஜாயினிங் வந்து ஆர்டரை மாறினாலும் அதே 3 பேர் தான் எக்ஸிபிஷனுக்கு போக முடியுது. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இங்கே பார்க்க போகிறோம். அசோசியேஷன் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்பரை 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ணும்போது ஆர்டராக இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 5 ஆட் பண்ணலாம். ஆர் 3யும் 5 ஆட் பண்ணிவிட்டு 4 பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அதை ப்ராக்கெட் போட்டு எப்படிலாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடில் எழுதுகிறோம். இதுக்கு என்ன மீனிங்? 4யும் 5யும் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் படிச்சிருப்போம். 4யும் 5யும் வித்தின் த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 4யும் 5யும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் கூட தான் 3யை ஆட் பண்ணணும். ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கிறதுக்கு என்ன மீனிங்? 3யும் 4யும் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அந்த ஆன்சர் கூட அதுக்கப்புறம் தான் 5ஐ ஆட் பண்ணணும். இப்போ 2 ஆன்சரை நமக்கு ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணுறோம். இங்கே நம்ம வந்து அந்த ஜாயினிங்கோடைய ஆர்டர் தான் மாற்றிருக்கோம். ஆர்டர் மாற்றினாலும் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 3 ப்ளஸ் விதின் த ப்ராக்கெட்டில் செய்ய போகிறோம். போர்ட் மாஸ் ரூலில் 4 + 5 ஆட் பண்ண என்ன வரும்? வாட் இஸ் 4 + 5? 9. இந்த சைடு வருவோம். இங்கே விதின் த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? 3 + 4 7 + 5. 3 + 9 அடிஷன், ஆர்டினரி அடிஷன். 3யும் 9ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்? 12. இங்கே 7யும் 5ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்? 12.
ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு. தேர்ஃபோர் அண்டர் எது முக்கியம், அடிஷன். நம்ம எல்லாமே இங்கே என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அடிஷன் தான் பண்ணியிருக்கோம். இந்த மேத்தமெட்டிக்கல் அடிஷனுடைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, இதில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணியிருக்கோம், ட்ரூவாக இருக்குன்னு அர்த்தம். சப்ட்ராக்ஷனுக்கு டிவிஷனுக்கு அதெல்லாம் வரக்கூடிய கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. therefore associative property எந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ன்றது ரொம்ப முக்கியம், அண்டர் அடிஷன் இஸ் வெரிஃபைடு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஒர்க் ஷீட்டை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். செகண்ட் ஒர்க் ஷீட் பேஜ் நம்பர் 36 இருக்கு. அதோட எவாலுவேஷன் கொஷின் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். டாபிக் ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் -9 மல்டிப்ளை -7. இப்போ இந்த ரூல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்யூஷனில் ஒரு ரூல் எழுதியிருக்கேன். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், நெகட்டிவ் மல்டிப்ளை நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். இந்த ரூல்ஸும் ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரெண்டு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் ஆன்சர் வரும்ன்றது. அது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி எப்படி வந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் ஆன்சர் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேட்டர்ன் மூலிமா ஏன் நெகட்டிவையும் மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் வருது அப்படின்றத ஒரு பேட்டர்ன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு டேபிள்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். 2 5s are 10, எல்லாமே 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 5s are 10, 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2. இதை வச்சு சைனை எப்படி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த நியூமரல் பார்த்துட்டே வாங்க. 5 4 3 2 1 என்ன ஆகிட்டு இருக்குது? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது? 1 1ஆக டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்டெப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு? இதுலேருந்து இங்கே வரும்போது 1 குறைஞ்சிருக்கு, இங்கேயும் 1 குறைஞ்சிருக்கு, 1 குறைஞ்சிருச்சு, 1 குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அப்போ நான் இப்படியே கண்டினியூ பண்ணால் இங்கே என்ன எழுத முடியும்? 2 மல்டிப்ளை எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே 3 5 4 3 2 1. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? வெரி குட், 0 வரும். 1 குறைஞ்சிட்டு 0 வரும் இல்லையா? இப்போ ஆன்சருக்கு வருவோம். 2 5s are 10, இங்கே என்ன இருக்குது? 8. இங்கே எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தாலே தெரியும். 2 2ஆக டிக்ரீஸ் ஆகிருக்கு ஆன்சரில். 10லேருந்து 2 டிக்ரீஸ் ஆகி 8 வந்திருக்கு, 8லேருந்து 2 டிக்ரீஸ் ஆகி 6 வந்திருக்கு, 6லேருந்து 2 டிக்ரீஸ் ஆகி 4 வந்திருக்கு, 4லேருந்து 2 டிக்ரீஸ் ஆகி 2 வந்திருக்கு. இப்படியே தான் இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டு போகுது. இந்த பேட்டர்னும் 6th நம்ம படிச்சிருப்போம், இந்த மாதிரி பேட்டர்ன்ன்ற விஷயங்கள்லாம். இப்போ இந்த டேபிளை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போனால் எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்போ 1லேருந்து என்ன ஆகும்? இன்னும் ஒரு ஸ்டெப்பு குறைக்கணும், 0ன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆன்சர் எப்படி வரும்? இங்கே இருக்க 2லேருந்து எவ்வளோ குறையணும்? திரும்பவும் 2 தான் குறையணும். 2 குறைஞ்சிச்சுன்னா 0 இல்லையா? எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இந்த சைடு எல்லாம் 1 1ஆக டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. ஆன்சர் சைடு எல்லாம் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிட்டு வருது? 2 2ஆக டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த நம்பர் லைனை தான் நான் எப்படி போட்டிருக்கேன், உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக நான் வேர்ட்டிக்கலாக போட்டிருக்கேன். நம்பர் வந்து 10லேருந்து -10 வரைக்கும் நம்பர் லைனில் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் 10லேருந்து எங்கே ஜம்ப் ஆகிருக்கு? நெக்ஸ்ட்டுக்கு 8, 8லேருந்து 6 2 2ஆக ஜம்ப் பண்ணிட்டு வருது. 4 2 0. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே வரணும்? -2 -2க்கு வரணும். நெக்ஸ்ட்டு -4, நெக்ஸ்ட்டு -6. இப்படி தான் கண்டினியூ ஆகும். அதே போல் இந்த சைடு நியூமரல்ஸையும் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வரும்? 1 1ஆக டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? 1 1ஆக டிக்ரீஸ் ஆகும்பொழுது 5 5லேருந்து 4 3 2 1 அப்புறம் 0 -1 -2 -3 இப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகணும். ஓகே, அப்போ இங்கே என்ன நம்பர் எழுதிக்கலாம்? -1 -2
-3. இப்போ ஆன்சருக்கு வருவோம். 0லேருந்து அடுத்து எங்கே வரணும்? -2, -4, -6. இப்போ இதே பேட்டர்னில் ஆன்சரை கண்டினியூ பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் நம்பர், இது நெகட்டிவ் நம்பர். ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு? நெகட்டிவ் நம்பராக வந்திருக்கு. அதே போல் இங்கேயும் பாருங்கள், பாசிட்டிவ் நம்பர், இது நெகட்டிவ் நம்பர், மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ். இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்து தான் நமக்கு ஒரு ரூல் அரைவ் பண்ணியிருக்காங்க. என்ன ரூல் அரைவ் பண்ணியிருக்காங்க? பாசிட்டிவ் மல்டிப்ளை நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் அப்படின்றது. இதே மாதிரி தான் நம்மளுக்கு 3 ரூலுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ரூல் எழுதும்போது ஈஸியாக மனசில் நிற்கும், ஞாபகம் வரும். இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன ரீகப் தான் பார்த்தோம். இப்போ என்ன வந்துடும்? நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும்? உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும். இதை கூட நம்ம வந்து ஒரு சம் மூலியமாக கூட நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷனோட ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் டிவிஷனாக இருக்கும். அல்ஜிப்ராலே படிச்சிருப்போம். நமக்கு 2 × 5 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்ன மீனிங்? அதே 2வை இந்த பக்கம் எப்படி வரும் ஆன்சர்? 10ஐ 5ஆல் டிவைட் பண்ணாலும் என்ன ஆன்சர் வரும்? நமக்கு 2 தான் ஆன்சர் வரும் இல்லையா? அதே போல் இந்த 2க்கு பாருங்கள், 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 2, 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 2. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்னா இங்கேயும் பாருங்கள், -2ஐ -1ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 2, -4ஐ -2ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 2. இப்போ இது நெகட்டிவ் நம்பர் டிவைடட் பை நெகட்டிவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் நம்பர். அப்போ அந்த ரூல்ஸு அதேமாரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சம்முக்குள்ளே போகலாம். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஸோ கட்டாயம் ஆன்சர் எதில் வரப்போகுது? பாசிட்டிவ். அதனால் நான் பாசிட்டிவ் சிம்பிள் போட்டேன். 9 மல்டிப்ளை 7, ஏன்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் சிம்பிள் போட்டேன். இப்போ நியூமரல் மேக்னிடியூட் பார்க்குறேன். 9 7s are 9 7s are என்ன சொல்லலாம்? 63. டேபிள்ஸ் 3 இல்லையா? 63. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த ரூலை மட்டும் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நெகட்டிவ் மல்டிப்ளை நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கிட்டு சிம்பிள் என்ன சிம்பிள் வரும்ன்றதை டிசைட் பண்ண பிறகு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். What is the second question given? Find the product of -11 and 9. இது ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட், அதாவது மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷனுக்கு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ரூல் எழுதிடுறேன். என்ன ரூலு? ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் தான் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ். இப்போ தான் பார்த்தோம் என்ன வரும்ன்றது. நெகட்டிவ் நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். ஸோ -11 × 9 இஸ் ஈக்குவல் டு, கட்டாயம் ஆன்சர் எதில் வரணும்? நெகட்டிவில் வரணும். நெகட்டிவ் சிம்பிள் போட்டேன். அதுக்கப்புறமா அந்த நியூமரலை நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். முதல்ல சிம்பிள் போட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செய்ய ஆரம்பிக்கணும். 11 9s are 99. -99. செகண்ட் கொஷினுடைய ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் கொஷின் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 3 மல்டிப்ளை 5 + 4 is equal to within the bracket 3 × 5 plus again within the bracket 3 × 4. இப்போ தான் பார்த்தோம் போர்ட் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம வெரிஃபை தான் பண்ண போகிறோம். இந்த சைடு 3. ஃபஸ்ட்டு எந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செய்ய போகிறோம்? வித்தின் த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் செய்யணும். இங்கே வித்தின் த ப்ராக்கெட்டில் 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. முதல் ஸ்டெப்பு அதுதான் செய்ய போகிறோம். 5 + 4 is 9 இஸ் ஈக்குவல் டு RHS சைடுக்கு வரலாம், இந்த சைடு வரலாம். இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இடத்துல 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 5s are 15 மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் within the bracket 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 3 4s are 12. இப்போ 3 9s மல்டிப்ளை பண்ணோம். 3 9s are 27
which is equal to 15 plus 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் 15 plus 12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் 15 12 ஆட் பண்ணால் 27 LHS சைடும் RHS சைடும் ஆன்சர் ஈக்குவலாக வந்திருக்கு therefore it is verified. Okay, next fourth question, find the value of negative 36 divided by 12. Mathematical and the division integer rules பார்த்துட்டோம் நம்ம அந்த rules தான் எழுதுறேன். Negative divided by positive is equal to answer என்னவா தான் இருக்கும் நெகட்டிவாக தான் இருக்கும். therefore negative 36 divided by 12. இந்த நெகட்டிவ் நம்பரையும் இந்த பாசிட்டிவ் நம்பரையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் நெகட்டிவில் தான் வரும். முதல்ல நெகட்டிவ் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ 36 12ஆல் டிவைட் பண்ணணும். நீங்கள் 36 இந்த மாதிரி எழுதியும் டிவைட் பண்ணலாம். இல்லைனா நான் டேரெக்டாக கேன்சல் பண்ண போகிறேன். 12 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 1 12 is 12. நெகட்டிவ் சைன் போட்டுறேன். 3 12s are 36. So what is the answer? Negative 3. And last question, divide negative 72 by negative 8. What is the rule here? Negative divided by negative is equal to positive. So negative 72 divided by negative 8. ரெண்டு நெகட்டிவ் நம்பரை டிவைட் பண்ண ஆன்சர் பாசிட்டிவாக தான் வரும். முதல்ல பாசிட்டிவ் சிம்பிள் போட்டேன். 72வை 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் 8 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 8 டேபிளால் கேன்சல் பண்ணால் இது 1 டைம் 9 டைம் 9 8s are 72. So what is the answer? Positive 9. அப்போ ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம் is equal to 9. It is understood. பாசிட்டிவ் 9 போட்டாலும் இப்படி 9 எழுதினாலும் அண்டர்ஸ்டுட் இது பாசிட்டிவ் தான்றது. ஸோ ரெண்டு ஒர்க் ஷீட்டோட ஆன்சர் பார்த்துருக்கோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் விரைவில் சந்திப்போம்.